வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. என்னோட முதல் மாத சம்பளம் யூடியூப்பில் 2வது சேனலில் வந்திருக்கு. ஆனால் இப்போ கைக்கு வராது. அது எப்போ வரும், எப்படி வருங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். முந்தானத்து ஒரு அக்கா கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னென்ன செய்யணும் ஏதுன்னு தெரியாது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சேனல் இருக்குது. இது என்னோட 2வது சேனல். மொதல் சேனல் பேர் தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த சேனல் பேர் அட்டகாச குடும்பம். மொதல் சேனல் வந்து நான் சம்பளம் எப்போ வாங்கினேன்னா, கரெக்டாக 1.5 வருஷம் சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் கழித்து தான் மொதல் சம்பளமே வாங்கினேன். அப்போ சேனல் ஆரம்பித்தா 1.5 வருஷம் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன காரணம்னா, நாங்கள் ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் 12வது தான் படிச்சிருக்கேன். நாலேஜ் அந்தளவுக்கு கிடையாது. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரன் பண்ணணும், என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் கிடையாது. யூடியூப்பில் பார்த்து தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல. அல்கரிதம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, தெரியல. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. மெயில் ஐடி அவர் சும்மா போட்டு கொடுத்தது தான். நெட்டு யூஸ் பண்ணிக்க, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்தது தான். அப்போ எடுத்தோடனே என் மகன் விளாட்ற வீடியோ தான் போட்டோம் அந்த சேனலில். அப்புறம் பார்த்தா சமையல் வீடியோ போட ஆரம்பித்தோம். ஒரு அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு நெய் ஊற்றணும், அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் வேணும் நம்மக்கிட்ட, அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் நான் விடலை. அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, நம்ம வீட்டில் இருக்கிற வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அந்த சேனலில். என்னுடைய அனுபவங்கள் தான் இப்போ நான் சொல்லித்தர்றதுக்கு எனக்கு ஒரு ஆணிவேர் மாதிரி. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் யூடியூப்பில். அது எல்லாத்தையுமே தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யூடியூப் ஆரம்பித்த புதுசில் என்ன நினச்சேன், அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணுன்ட்டு புக்கெல்லாம் எடுத்து கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது மானிட்டேஷன் வாங்கணும், வாட்சவர் வரணும், சப்ஸ்கிரைப் வரணுங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஓப்பன் பண்ணால் அப்போ தான் சொல்லுது 4000 வாட்சவர் வரணும், 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும்ட்டு. எப்படி 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சுங்க. தெரிஞ்சவங்க, போகிறவங்க, கடைக்கு போகிறவங்க, ரோட்டில் வர்றவங்க, ஒருத்தர் விடாமல் எங்கேயாவது கடைக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி 100 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணேன். அப்புறம் வந்து மானிட்டேஷன் வாங்க 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கை கொடுத்தது லைவ் தான் கை கொடுத்துச்சு. அது இல்லாமல் நான் வீடியோவும் நிறைய டிஃபன் ரெசிபி இந்த மாதிரிலாம் சமையல் நிறைய போட்டேன். ஒரு வழியாக 1.5 வருஷம் கழித்து மானிட்டேஷன் வாங்கி 1 வருஷத்தில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன். சம்பளம் வர்றதுக்கு அந்த முதல் டாலர் $100 ஏறுறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த டாலர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறனோ, அதாவது மானிட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் சேனல். மானிட்டேஷன் ஆன பிறகு நமக்கு டாலர் தான் முக்கியம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த விஷயங்களே எனக்கு அப்போ தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு மிதிப்பட்டு எந்திரிச்சு ஓடி மிதி எப்படியோ கற்றுக்கிட்டேங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான் நான் யூடியூப்பில். என்னோடய முதல் சம்பளம் வந்து 14,000 நான் யூடியூப்பில் வாங்கின சம்பளம். இப்படி போய்கிட்டு ஒரு 3.5 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த 2வது சேனல் ஆரம்பித்தேன். இந்த ஜனவரி மாதம் தான் ஆரம்பித்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன். கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே 10 மில்லியன் கொண்டு வந்து மானிட்டேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். 2வது ப்ராசஸ் தான் ஆட்சன்ஸு. நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற ஐடியோட கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஆட்சன்ஸில் 2 சேனல் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு $50 வருது, இதில் ஒரு $50 வருது. $100 வந்தால் அதை மட்டும்தான் நமக்கு வந்து த்ரிஷோல்டு போகும். அதாவது ஆட்சன்ஸுக்கு $100 போகும் 12ஆம் தேதி, 24 to 26 இந்த மாதிரி தேதியில் வந்து சம்பளம் வரும். அப்போ இந்த சேனலில் வந்து $50 வருது அப்படின்னா, தருண் சுந்தரில் 50 சேனல் வருது, சரி $50 வருது, அட்டகாச குடும்பத்தில் வந்து $50 வருதுன்னா 2ம் சேர்ந்து $100 ஆயிருமா? அப்போ நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. மாதம் $50 வந்தால் போதும். ஆனால் எனக்கு அந்த 50 வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யுங்க, உண்மைக்கு இங்கே வந்து காலம் கிடையாது. ஏமாத்துறவங்க, ப்ராடு வர்றவங்க, பொய் சொல்கிறவங்க, இவங்களுக்கு தான் காலமாக இருக்குது. பரவாயில்லை, கடவுள் வந்து நின்று கொள்வான்னு சொல்லுவாங்க. என்னமோ தெய்வம் அன்றே கொள்ளுமா என்னமோ சொல்லுவாங்கல்ல பழமொழி, அது மாதிரி அவங்கள கடவுள் அவங்கவுங்க பாவம் செய்கிறத கடவுள் அவங்கள வந்து தண்டிச்சுக்கு வருவார். நிறைய பேரை வந்து இயல்பாக பேசுகிறாங்க, அவங்க வந்து நேர்மையாக இருக்காங்கன்னு நம்பி போகிறீங்க. கருப்பாக இருக்காங்க,
ஆனால் அவங்களுடைய சுய ரூபத்தை வந்து நம்ம மற்றவங்க மூலிமா ஒரு ஆடியோ ரெக்கார்டு மூலிமா நம்ம கேட்கும்போது சரி இவங்க இப்படியா நம்ம இவங்க கூடலாம் பழகுனமா யூடியூப்லன்னு தோணுது. அதனால தயவு செஞ்சு யூடியூப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கிறாதீங்க. வச்சுக்கோங்க ஒருத்தர் 2 பேர், அதுக்கு மீறி வளர விடாதீங்க. அவங்க வந்து உங்ககிட்டே பொறாமப்படுவாங்க. நீங்களே சொல்லி கொடுப்பீங்க, நீங்களே எல்லாம் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் உங்கள் முதுகுலேயே குத்துவாங்க. த்ரெட்ஸ் ஆஃப் நிலா கூட ஏதோ சம்பவம் நடந்திருக்கூட. நான்லாம் நிறைய அனுபவப்பட்டேங்க யூடியூப்பில். அதனால் வந்து யூடியூப்பில் எதுக்கு வந்திருக்கோம்? சம்பாதிக்க வந்திருக்கோம். சில பேர் எதுக்கு வருவாங்க? பொழுதுபோக்குக்காக வருவாங்க. வசதியாக இருக்கிறவங்க நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக, ரிலாக்ஸேஷனுக்காக யூடியூப்குள்ளே வருவாங்க. நான் என்னுடைய தேவைக்காக தான் வந்தேன். அன்றும் சொல்லுவேன், இன்றும் சொல்லுவேன். 4 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தாலும் ஒரே வார்த்தை தான் என் சேனலில் சொல்லியிருப்பேன். 2 விஷயம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி 2 விஷயம். ஒன்று வீடு கட்டணும், இன்னொன்று என் பிள்ளைய படிக்க வைக்கணும். 2 கனவுமே பக்கத்தில் வந்துருச்சு. வீடும் கட்டி முடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த இன்னும் ஒரு 4 லட்ச ரூபா தேவைப்படுது, அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி என் பையனையும் பக்கத்தில் ஜூன் மாதம் வரப்போகுது, ஸ்கூலில் விசாரித்து வச்சுருக்கேன். இது முதலமைச்சர் யாரும் மாறுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பீஸை கட்டுவோன்னு பார்த்தா அவங்க ஒருத்தரையாவது ஏதாவது ஒரு நிலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு இதாக இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்தால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுறோம் இல்லையா? நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய சலுகைகள் மிஸ் ஆகுதில்ல. யாராவது ஒருத்தர் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா சரி. யாருக்குமே வர வாய்ப்பு இல்லைங்கும்போது நம்ம சரி நம்ம ரூட் அப்படியே இந்த பக்கம் போயிடுது, அரசியல் பக்கம் நம்ம பக்கம் வந்துடுவோம். இப்படித்தாங்க யூடியூப்பில் வந்து நான் சம்பாரித்து இது இப்போ வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன தொகை இருந்துச்சு. தர்ம் சுந்தரில் கொஞ்சம் அந்த 100க்கு நெருக்கி இருந்துச்சு. அப்போ இந்த சேனலில் இருந்துச்சு இல்லையா, அதுவும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஆட்சன்ஸுக்கு போயிடுச்சு. பார்த்தேன் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் டெய்லி யூடியூப் வந்து செக் பண்ணுவேன். பார்க்கும்போது சரி கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்ல. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு என்னங்க ஒரு மாதம் ஒரு 10 ரூபா வந்தாலும் போதும், அதுக்கே நாக்கு தள்ளுது. ரொம்ப மோசமாக மாறிடுச்சுங்க. வியூஸ் போகிறதில்ல. ஒன்று டான்ஸ் ஆடுறவங்கள பார்க்குறீங்க, இன்னொன்று நல்லா வாய்க்கிளியே வக்கனியாக பேசுவாங்க பாருங்க, அவங்கள பார்க்குறீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உண்மை இருக்க மாட்டேக்கி, நேர்மை இருக்க மாட்டேக்கி. அவங்கள மக்கள் நம்புகிறாங்க. என்னைக்கு செருப்பு கழட்டி அடித்து அவ்வளோதான். அதாவது இப்போ எப்படி நம்ம நாட்டில் எல்லா மாற்றமும் நடக்குது, திடீர்னு ஒருத்தரை தூக்கி விட்றாங்க, திடீர்னு ஒருத்தரை இறக்கி விட்றாங்க. இதே மாதிரி தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுமே நம்ம வெளியில் செய்கிற தப்பை வந்து யூடியூப்புக்குள்ளே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் செய்கிறாங்க. நிறைய பேர் இல்லை, சிலர் அவங்கள வந்து கடவுள் தண்டிச்சுக்கிடுவார். கண்ணிட்ட பார்ப்போம், காதுட்ட கேட்போம், வாயை மட்டும் மூடிக்கிடுவோம். ஏன்னா வாயை திறந்தா பிரச்சனையாயிரும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோமா, நல்லபடியாக சம்பாதிப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்காதீங்க, மறுபடியும் சொல்கிறேன் சேர்க்காதீங்க. அழகாக வந்து வீடியோ போடுங்க. தெரியலையா என்கிட்ட கேளுங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன். நம்பர் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். பே பண்ணிட்டு தாங்க சொல்லித்தர மாதிரி இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்க. எனக்கு யூடியூப்பில் மறுபடியும் சம்பளம் ஜாயின்ட் ஆகி வருது, முதல் முறையாக வருது. அதனால் எனக்கு அது சந்தோஷம். அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்லியிருந்தேன். டாட்டா பாய்.